அந்த சைடு இருக்கிற குடும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த பொண்ணுடைய சைடு வந்து இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களால வந்து பேசாம இருக்க முடியல. மறக்காம அவங்க நண்பனை வந்து கத்தியோட வந்து நிக்க வச்சுட்டு தான் இவர் வந்து இது வந்து கவினை வந்து தான் வந்து சொல்றாங்க இப்போதைக்கு. கூட்டிட்டு போயிட்டு அந்த தெருவில் வந்து நிறுத்திட்டு அந்த பையன் அவங்களுடைய அவங்களுடைய அந்த சுற்றிக்குரிய நண்பன் கிட்ட வந்து கத்தியை வாங்கி அந்த கத்தியில வந்து வெட்டதான் வந்து சொல்லப்படுது. அந்த நிலை தடுமாறி அந்த இடத்துலயே வந்து இறந்து போனதான் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து கவின்குமார் வந்து இன்னைக்கு வந்து மரணிச்சதுக்கு உண்டான இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ஒரு பையனை வந்து சர்வசாதாரணமா வந்து கொலை பண்ணி அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும். ஒரு பையனை வந்து பெத்து வளர்க்கறதுன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப அந்த பையன் இல்லாம அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் அது தண்டனை வந்து பத்தணும். அப்போ இந்த மாதிரி விசித்திரமான வழக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிதிலும் அரிதான வழக்குகளுக்கு அதிகபட்ச தண்டனைகளாக மரண தண்டனை தான் வந்து வழங்கினா மட்டுமே இந்த மாதிரி பயம் பண்ணும். அதாவது கடுமையான தண்டனைகள் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்டனைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்து வந்தாதான் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் எல்லாம் வந்து பண்ணாம வந்து இருப்பாங்க. பாரதியாரு எல்லாமே வந்து ஜாதிகள் இல்லை எடி பார்ப்பான்னு சொல்லிட்டு வந்து பாடிட்டாங்க. ஜாதின்றதே ஒண்ணு இருக்கக்கூடாதுன்றதுதான் வந்து இந்த சமூகம் வந்து ஆசைப்படுறது. நம்ம ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்றதா சொல்லக்கூடிய வருது. இன்னைக்கு ஜாதி அப்படின்ற ஒண்ணத்தை வந்து வச்சுக்கிட்டு மனித உயிர்களை இழப்பது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. சொல்ற மாதிரி அத்தனை கொலைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதிக்காக நடத்தப்பட்டிருக்கிற கொலைகள் தான். வேற எதுவுமே வந்து கிடையாது. இதுல கான்செப்ட் காதலிக்கிறதோ இல்ல பொருளாதாரமோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது. ஜாதி அப்படின்னா நாங்க வந்து எங்க ஜாதி உயர்ந்தது. நீங்க சொல்ற மாதிரி அத்தனை கொலைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதிக்காக நடத்தப்பட்டிருக்கிற கொலைகள் தான். வேற எதுவுமே வந்து கிடையாது. இதுல கான்செப்ட் காதலிக்கிறதோ இல்ல பொருளாதாரமோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது. ஜாதி அப்படின்னா நாங்க வந்து எங்க ஜாதி உயர்ந்தது. குற்றம் செய்யாத ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவன் நல்லவையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, குற்றம் செஞ்சுட்டா இவன் என்னமோ தன்னை காலை தூக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. ஆனா இவனை பாக்குற பார்வை இருக்கு இல்லையா, குற்றம் செஞ்சவன் அவன் என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஜாக்கிரதையா நம்ம நடந்துப்போம். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார். நெல்லையில ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. ஐடி வேலை செய்கிற மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய கவின்குமார் என்கிற ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆணவ கொலைகளை பார்த்து நமக்கு பழகிருச்சா என்னன்னு தெரியல. இதை பத்தி பேசினாலுமே பாக்குறதுக்கு யாரும் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. முதல்ல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். அதாவது கவின்குமார் அப்படின்றவரும் அங்க ஒரு எஸ்ஐ 2 பேருமே வந்து குடும்பத்துல வந்து அப்பா அம்மா அவங்க 2 பேருமே வந்து போலீஸ். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் கவின்குமாரும் 2 பேருமே வந்து கிளாஸ்மேட்டு அப்படின்றது சொல்லப்படுது. 2 பேருமே கிளாஸ்மேட்டா இருக்கும்போது அது நாளடைவில் வந்து பாத்தீங்கன்னா நட்பு காதலாக மாறி இருக்கிறது. 2 பேருமே வந்து காதல் செஞ்சிருக்காங்க. அந்த சைடு இருக்கிற குடும்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய சைடு வந்து இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களால வந்து பேசாம இருக்க முடியல, பழகாம இருக்க முடியல அப்படின்ற மாதிரி காதல் வந்து நாங்க வந்து 2 பேரும் வந்து செய்யறோம். ஸோ அதனால நாங்க திருமணம் செஞ்சுக்க போறோம்ன்றதுதான் வந்து கவின்குமாருடைய ஸ்டாண்டா இருந்திருக்கு.
அத அதுக்கப்புறம் கவின்குமார் வந்து சென்னையில வந்து ஐடி கம்பெனில வந்து வேலை கிடைச்சு, அவர் வந்து இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வந்து அவர் வந்து போயிருக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு, இவங்களுடைய தாத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல. ஸோ அந்த தாத்தாவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பெண் வேலை செய்யற அந்த சித்தா மருத்துவமனையா? இல்ல அது வந்து எனக்கு சரியா தெரியல. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போகும்போது, அந்த ஹாஸ்பிட்டல் வாசப்படியில வந்து இந்த பையன் வந்து யாரு? சுர்ஜித் அப்படின்ற பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "வாங்க" அப்படின்னு சொல்லி, "வாங்க உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல வந்து கூட்டிட்டு போனதா இந்த சொல்றாங்க. சுர்ஜித்ன்றது அந்த பெண்ணுடைய தம்பி. தம்பி, ம், தம்பி. ம். பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க நண்பன வந்து கத்தியோட வந்து நிக்க வச்சுட்டு தான் இவர் வந்து இங்க வந்து கவின வந்து கூட்டிட்டு போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க இப்போதைக்கு. கூட்டிட்டு போயிட்டு அந்த நடு தெருவுல வந்து நிறுத்திட்டு, அந்த அவங்களுடைய அவனுடைய அந்த சுர்ஜித்துடைய நண்பன்கிட்ட இருந்து ம். கத்திய வாங்கி, அந்த கத்தியில வந்து வெட்டினதா வந்து சொல்லப்படுது. அந்த இவர் நிலை தடுமாறி அந்த இடத்துலயே வந்து இறந்து போனதா வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து கவின்குமார் வந்து இன்னைக்கு வந்து மரணிச்சதுக்கு உண்டான இது. இது ஒண்ணு அவங்க வேற ஜாதி, இவங்க வேற ஜாதி அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்? 2 பேரும் வந்து 2 பேருமே மேஜர். காதல் வந்து அவ்வளோ பெரிய குற்றம் ஒண்ணும் கிடையாது. 2 ம். பேருமே வந்து காதல் செஞ்சிருக்காங்க. 2 பேருமே விரும்பியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு குடுத்திருந்தா, இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம வந்து போயிருக்கும். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த பெற்றோர்கள். பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு, தன்னுடைய பையனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து தப்பு. அது எப்படி நாங்க வேண்டான்னு சொல்றோம், நீ திரும்ப திரும்ப வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுற, பழகுற அப்படின்லாம் வந்து சொல்லி, அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இந்த மாரி வந்து கொலை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொலை அப்படின்றது வந்து ஒரு சர்வசாதாரணமா வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அபாயகரமான ஒரு சூழலா தான் வந்து தெரியுது. அதாவது ஒரு கொலைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பண்றது வந்து என்னமோ வந்து ஈஸியா பண்ற மாரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள். இப்போ அவங்க கொலை செஞ்சுட்டாங்க இல்லையா? இப்போ அந்த பையனையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோர்களும் வந்து இதுல வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் பண்ணிட்டு வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கொலை குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு தண்டனைய வந்து வாங்கி குடுக்கும். 1. 2வது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பையன் பாவம் என்ன தப்பு பண்ணான்? கவின்குமார் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்? ஒரு பொண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த நட்பு வந்து வளர்ந்து, அதுக்கப்புறம் காதலா மாறி, ம். இன்னைக்கு வந்து காதலிச்சது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து கொலை வரைக்கும் வந்து போயாச்சு. இப்ப அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலவே இல்ல. ஆ 1. 2வது இப்போ ஒரு பையன வந்து அத சர்வசாதாரணமா வந்து கொலை பண்ணிட்டீங்க. அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும்? ஒரு பையன வந்து பெத்து வளர்க்கறதுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இப்ப அந்த பையன் இல்லாம அவங்க அப்பா, அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன். இப்போ அப்படி ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணும்போது, அந்த குடும்பம் பயங்கரமா வந்து பாதிக்கப்படும். நம்பர் 1. நம்பர் 2 இந்த மாரி ஆணவ கொலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்டனைகள் வந்து ஆல்ரெடி வந்து குடுத்துட்டு தான் வர்றாங்க. சாகுமுறை ஆயுள் தண்டனை இதெல்லாம் வந்து குடுத்துட்டு தான் வர்றாங்க. அப்படி குடுத்தாலும் வந்து ஏன் வந்து இன்னும் வந்து இந்த மாரி ஆணவ கொலைகள் வந்து நடந்துட்டு வருது? இன்னும் அப்போ வந்து என்ன செய்யணும்? தண்டனை வந்து அது தண்டனை அப்ப பத்தல. ம். தண்டனை வந்து பத்தல. அப்போ இந்த மாரி விசித்திரமான வழக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரிதிலும் அரிதான வழக்குகளுக்கு அதிகபட்ச தண்டனைகளாகிய மரண தண்டனை தான் வந்து வழங்குனா மட்டும் தான் இந்த மாரி பயம் வரும். அதாவது ஒரு உயிர் வந்து எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமா? இப்ப சர்வ சாதாரணமா ஆகிடுச்சு சார். ஒரு கொலை பண்றது அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணமா ஆகிடுச்சு. அதான் அப்போ வந்து என்ன பண்ணணும்? அப்போ இந்த மாரி கொலை பண்றாங்க அப்படின்னு சொன்னாலே, தண்டனை வந்து அதிகமா இருந்தா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து வராது. தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணிட்டா என்ன நம்ம போய் உள்ள போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளில வந்துடலாம்.
அப்படின்ற ஒரு தாட் வந்து இனிமே வந்து மக்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி குற்றம் செய்ற ஆட்களுக்கு வந்து சாகும் வரை இது ஆயுள் தண்டனை, அந்த மாரிலாம் அவன் சுதந்திர காற்றே வந்து இவங்க வந்து சுவாசிக்க கூடாது. ஜெயில் தண்டனை வந்து கடுமையானதாக இருக்கணும். அங்க ஜெயில் அப்பா நான் இந்த மாரி ஒரு குற்றம் செஞ்சேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். கடுமையான தண்டனைகள் வந்து சிறையில கூட வந்து குடுத்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குற்றவாளிகள வந்து வெளியில இருந்து போயிட்டு வந்து பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. "அப்பா நான் இந்த மாரி ஒரு தப்பு செஞ்சேன். தப்பு செஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கடுமையான தண்டனைகள் வந்து குடுக்கப்படுறாங்க." அப்படின்னு அவன் வந்து சொல்லணும். கடுமையான தண்டனைகள் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தண்டனைய வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அவன் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, "நோ இந்த மாரி ஒரு தப்பு செஞ்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தண்டனைகள் வந்து கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்து வரும். வந்து வந்தா தான், இந்த மாரி ஆணவ கொலைகள் எல்லாம் வந்து பண்ணாம வந்து இருப்பாங்க. சரி, கவின்குமார் அவருடைய அப்பா சந்திரசேகர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மகன் மாசம் 1,50,000 சம்பாதிக்கிறான். வசதி வாய்ப்பு எல்லா விதத்திலயுமே நாங்க இந்த பெண் வீட்டாரோட மேலானவர்கள் தான் சாதியே தவிர. அப்படி இருந்தும் இவங்களுக்கு என்ன சார் சாதி பெருசா பார்க்கப்படுது இவங்க மத்தியில? இல்ல அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படின்னா, பாரதியாரு எல்லாமே வந்து "ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு" பாப்பா. சொல்லிட்டு வந்து பாடிட்டாங்க. ஜாதின்றதே ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த சமூகம் வந்து ஆசைப்படுறது. நம்ம ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்றதா சொல்லப்பட்டது வருது. ம். இன்னைக்கு ஜாதி அப்படின்ற ஒண்ணத்த வந்து வச்சுக்கிட்டு வந்து மனித உயிர்களை எடுக்கிறது அப்படின்றது வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒண்ணு. இந்த ஜாதிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனித உயிர்கள வந்து கொல்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எந் ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா, அவனும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ ஈக்குவாலிட்டி தான் வந்து சொல்லியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருமே வந்து சமம் தான். ஜாதியின் அடிப்படையிலயோ, இல்ல மதத்தின் அடிப்படையிலயோ, இல்ல வந்து கலரின் அடிப்படையிலயோ மனுஷங்கள வந்து வேறுபடுத்தினா அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சாசன சட்டம் கூட வந்து சொல்லுது. அப்படி இருக்கும்போது, இன்னமும் இந்த ஜாதி ஒழியாம இருக்கிறது தான் இந்த சமூகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அ மிகப்பெரிய வந்து ஒரு கேடா வந்து நினைக்கணும். ஜாதி ஒழிஞ்சால் தான் இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து வராம இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள், நீ ம். கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி. அந்த ஜாதிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கொலைகள்லாம் நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை அதிகமா இருந்தா தான் இந்த மாரி நடக்காம இருக்கும். சரி, 2025 வந்துட்டோம். ஆனாலும் இன்னமும் ஆணவ கொலைகள் நடந்துட்டே தான் இருக்கு. இதற்கு முன்பாக நடந்த சில ஆணவ கொலைகள் சொல்லணும்னா, 2012ல தர்மபுரியில இளவரசன் இளவரசன். ஆணவ படுகொலை. 2014 ராமநாதபுரத்துல வைதேகி 5 மாசம் பிரெக்னன்ட்டா இருந்த ஒரு பொண்ண நம்ப வச்சு கூட்டு போய், சொந்த குடும்பமே அந்த பொண்ண சாகடிச்ச கொடுமைய நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே 2014 உசிலம்பட்டியை சேர்ந்த திலீப் குமார காதலிச்ச ஒரு பெண்ண நெருப்புல எரிய வச்சு அத வேடிக்கை பார்த்த குடும்பத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. 2015 இது தமிழகத்தையே உலுக்குன ஒரு செயல். கோகுல்ராஜ், சுவாதி வழக்க பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2018ல கிருஷ்ணகிரி ஓசூர்ல நந்தீஷ சுவாதி சொந்த அண்ணனே தம்பியையும் அவருடைய மனைவியும் வெட்டி கொலை செய்தது. ஓட ஓட வெட்டி கொலை செய்தது. பிறகு சாரி சார், ஒரே நிமிஷம். ஓகே. 2018ல கிருஷ்ணகிரி ஓசூர்ல நந்தீஷ சுவாதி சொந்த குடும்பமே அவங்கள கொலை செஞ்சது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2019ல மேட்டுப்பாளையம்ல கனகராஜ், தர்ஷினி சொந்த அண்ணனே கனகராஜையும் அவருடைய மனைவி தர்ஷினியும் ஓட ஓட வெட்டி கொலை செஞ்சது. இதுக்கு முன்பா நெறைய நடந்திருக்கு இதுக்கு பிறகும். இப்ப 2025ல கவின்குமார். இன்னும் எத்தன கவின்குமார் வரப்போறாங்க? இன்னும் எத்தன கோகுல்ராஜ் அப்படின்றத நினைக்கும்போது பதறுது சார். இன்னுமே உங்களுக்கு இந்த ஜாதி வெறி அடங்கலன்னா, அப்புறம் என்ன நீங்க மனுஷங்க? அப்படின்ற கேள்வி மட்டும் தான் கேட்க தோணுது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்ற மாரி அத்தன கொலைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதிக்காக நடத்தப்பட்டிருக்கிற கொலைகள் தான். மட்டும் தான். வேற எதுவுமே வந்து கிடையாது இதுல கான்செப்ட். காதலிக்கிறதோ, இல்ல பொருளாதாரமோ, ம். பிரச்சனைகள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது. ஜாதி அப்படின்னா, நாங்க வந்து எங்க ஜாதி உயர்ந்தது. ம். சோ எங்க ஜாதி உயர்ந்தது, உங்க ஜாதி வந்து தாழ்ந்தது. இது வந்து யாரு நெனைக்கிறாங்களோ இல்லையோ, பட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சில கட்டத்துல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஜாதி தான் பெருசு. எங்களுக்கு கீழ தான் மத்தவங்கலாம் இருக்கணும். அப்டின்றதெல்லாம் வந்து நெனைக்கிறது வந்து தப்பு. ஜாதிக்காக ஒரு உயிர் எடுக்கிறது அப்டின்றது வந்து ரொம்பவே தப்பு. இந்த ஜாதின்றது இருக்கக்கூடாது அப்டின்றது தான் பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பல காலமா வந்து போராடிட்டு வராங்க.
என்னையா நீ ஜாதி வச்சுட்டு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போகாதன்னு சொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் அந்த அந்த என்னது செருப்ப தூக்கி வந்து கையில வச்சுட்டு வரனாலும் சரி, துண்ட தூக்கி கையில வச்சுட்டு வரதா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்துனாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து படிப்பறிவின் மூலியமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்துட்டாங்க. ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது இன்னும் வேரோட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒண்ணா தான் இருக்கு. இந்த வேரோட புடுங்கி எறியணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி கொலை குற்றங்கள் செய்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கடுமையான தண்டனை மட்டும் தான் இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கணும். நீதியின் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இத வந்து சரி செஞ்சா மட்டும் தான் வந்து சரியா இருக்கும். சரி, இந்த கவின்குமார் ஆணவ கொலை வழக்குல இப்ப கைதாகி இருக்க பெண்ணுடைய தம்பி சுர்ஜித் அவர்களுக்கும் இந்த குடும்பத்தை சேர்ந்த அப்பா எஸ்ஐ 2 பேரும் எஸ்ஐயா இருக்காங்க. சரவணனும் எஸ்ஐ தான். அவங்களுடைய மனைவி கிருஷ்ணகுமாரியும் எஸ்ஐயா இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன எடுப்பாங்க? என்ன தண்டனைகள் வழங்கப்படும் இவங்களுக்கு? அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பையன் அந்த சுர்ஜித்தும் பிளஸ் வந்து அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து சேர்ந்து வந்து இந்த கொலைய வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மேல வந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவாங்க. வழக்கு தாக்கல் செஞ்சு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்கள சஸ்பெண்ட் செய்வாங்க. வேலையில இருந்து சஸ்பெண்ட் செய்வாங்க. அதெல்லாம் பண்ணணும்னு தான் போராடிட்டு இருக்காங்க இப்ப. சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து கொலை வழக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு விசாரணைக்கு வரும். வழக்கு விசாரணை வந்து போலீஸ் எல்லாம் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு எப் தண்டனை வந்து ஏன்னா மனுஷன் செத்து போனது வந்து உண்ம. கொலை செஞ்சது இவங்க தான் அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீதிமன்றத்தின் மூலியமா வந்து கொண்டு போய் நிறுத்தி, நீதிமன்றம் மூலியமா வந்து தண்டனைகள் வந்து வாங்கி குடுப்பாங்க. ஸோ இது சரி, இதுவரைக்கும் நீங்க அதுதான் சொல்லியிருக்கிற என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா சார், இப்ப நான் இவ்ளோ சொன்னேன்ல ஆணவ கொலை நடந்திருக்குன்னு. அதுலலாம் என்ன தண்டனை கிடைச்சது? இல்ல தண்டனை கிடைச்சிருமா? இதுல நீதி கிடைச்சிருமான்ற ஒரு ஏக்கம் இருக்கு சார். ஆணவ கொலைகள் நெறைய நடந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்த நம்ம கோகுல்ராஜ், சுவாதி வழக்கே எடுத்துக்கிட்டாலுமே, சுவாதி நீதிமன்றம் வரை வந்து பதில் சொல்றதுக்கு வந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதுல என்ன நீதி கிடைச்சது? அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த கவின்குமாருக்கும் அப்படித்தானே இருக்கும் அப்ப. இல்ல. அப்படி கிடையாதும்மா. கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்க வந்து ஒண்ணு இப்ப பாருங்க, ஒரு நார்மல் மனுஷனுக்கும், இந்த மாரி வந்து கொலை செய்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசம் இருக்கு. கொலை செஞ்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சமூகத்தின் முன்னாடி அவங்க வந்து குற்றவாளி. ம். 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொலை செஞ்சுட்டா தப்பிச்சுட்டு போறதெல்லாம் வந்து கிடையாது. அவங்க இந்த கேஸ் பின்னாடியே வந்து அவங்க சுத்தணும். புரியுதா? நம்பர் 2. நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சுதந்திர காத்து வந்து சுவாசிக்க முடியாது. ஆ புரியுதுங்களா? அடுத்து நீதிமன்றத்தின் மூலியமா இந்த மாரி குற்றவாளிகள வந்து கொண்டு போய் நிறுத்தும்போது, நீதியினுடைய தண்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சிறைவாசம் தான் இருக்குமே தவிர வந்து வெளியில வந்து விடுற அளவுக்கெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. ம். இனிமே இது பாருங்க, நீங்க சொல்ற மாரி லிஸ்ட் வந்து பெருகிட்டே வருது. இது வந்து விட்டா வந்து என்ன ஆகும்? மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த மாரி பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அப்போ இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சட்டத்தின் முன்னாடி இவங்களெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி கடுமையான தண்டனைகள் வந்து கிடைச்சா மட்டும் தான் இவங்க வந்து இந்த மாரி தப்புகள் வந்து இனிமே வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்களே வந்து சொல்றீங்கல்ல, இந்த மாரி ஒரு விஷயங்கள்ல கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிடுச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது இந்த கேஸ்ல வந்து மாட்டியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தண்டனைகள் அனுபவிச்சிருக்காங்க, சிறைவாசம் என்னத்த அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து நெறைய தீர்ப்புகள்ல வந்து சொல்லப்பட்டுட்டு தான் வருது. புரியுதுங்களா? சட்டம் தன்னுடைய கடமைய செஞ்சுட்டு தான் வருது. இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைக்காலஜிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் முன்னாடி ஒரு குற்றவாளி. ஒண்ணும் இல்லம்மா. ஒரு சாதாரணமா நான் இப்போ இவங்கலாம் வந்து குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து நெனச்சுட்டு இருக்கலாம், நம்ம வந்து குற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்யாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தைரியமா வந்து நடு ரோட்ல வந்து நடந்து போலாம். அவனுக்கு எந்தவித பிரச்சனையுமே வந்து ம். இருக்காது. ம். ம். ஆனா, ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. கிட்ட சேர்க்கறதுக்கும் பயப்படுவாங்க. இதெல்லாம் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஏன் ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஜாதியில இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யோசிப்பாங்க. இந்த மாரி வந்து இவங்களோட வந்து சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே! ம். அந்த பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கும்ல. அதாவது ஒரு சாதாரணமா பார்க்குற ஒரு பார்வைக்கும், இப்ப தப்பு செஞ்சுட்டு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்வை வந்து வித்தியாசப்படும். அது வந்து இப்போலாம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. போக போக காலத்தின் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்குமா, தப்பு பண்ணாத முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யோசிக்கப்படணும். என்ன அப்டின்னா,
நல்ல விதமா வந்து இருந்துட்டாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு கல்யாண காட்சிகள் வந்து பாத்தீங்க மத்த விஷயங்கள் சமூகத்துல வந்து நம்ம நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான் வந்து நிக்கும். இது சைக்கலாஜிக்கலா இவங்க வேணா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில வழக்குகள்ல வந்து ஆணவ கொலைகள் பண்ணிட்டோ, இல்ல தப்பு பண்ணிட்டோ, இல்ல கற்பழிப்பு செஞ்சுட்டோ, இல்ல ஏதோ பண்ணிட்டோ வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிருச்சுன்னு நினைக்கலாம். ஆனா மனசாட்சின்றது ஒண்ணு இருக்கும்ல. அவங்கள டெய்லி டெய்லி வந்து சாகடிச்சுட்டு தான் இருக்கும். அது ஒண்ணு மனசாட்சின்றது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சமூகம் பார்க்கிற பார்வையே வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள வேற விதமா தான் பார்ப்பாங்க. அதாவது குற்றம் செய்யாத ஒருத்தனை வந்து பார்த்தோன்னா, என்னதான் இருந்தாலும் அவன் நல்லவன்யா அப்படின்னு சொல்லுவாங்க. 1. 2வது குற்றம் செஞ்சுட்டா, இவன் என்னமோ தன்னை காலர் தூக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலாம். ஆனா, இவன பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா? குற்றம் செஞ்சவன் அவன். அவன் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட ஜாக்கிரதையா நம்ம நடந்துக்கணும். அப்படிதான் வந்து பேசுவாங்க. புரியுதுங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குற்றம் செய்யாம மனுஷனுக்கு மனுஷனா இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல சமூகமா வந்து மாறும். எல்லா எல்லா விதமான மதங்களும் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். அன்ப செலுத்தணும். அன்புக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. 1. 2வது இந்த மாரி குற்றம் செய்ற, நீ வந்து குற்றம் செஞ்சுற, நீ குற்றம் செஞ்சுட்டு வந்து நீ இப்ப வந்து போயிடுற. அடுத்து பார்க்கிறவன் பாதிக்கப்படுறவன் வந்து அவனுடைய மனசு எவ்வளவு பாதிக்கப்படும்? அந்த குடும்பம் என்ன அளவுக்கு பாதிக்கப்படும்? அவன் சும்மா இருப்பானா? இது வந்து யார் வந்து இந்த மாரி அதிகமான விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்படுறான்னா, 1 இவன் போய் இன்னொருத்தன வெட்டுவான். அவன் அத மனசுக்குள்ளவே வச்சுட்டு இருப்பான். அவன் வந்து இவன வெட்டுவான். இப்படிதான் குற்றங்கள் வந்து பெருகிட்டு இருக்கு. அதாவது அ ஒ இயேசு சொன்ன மாதிரி ஒரு கன்னத்தை காட்டுனா, ஒரு கன்னத்துல இருந்தா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொறுமைக்கினுடைய அளவு வந்து அதனுடைய இன்பம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி. குற்றம் செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு பதில் குற்றம் நான் அவன விட மேல நான் செய்வேன் குற்றம்னு சொல்லிட்டு வந்து எடுத்தான்னா, கத்தி எடுத்தவனுக்கு கடைசியில கத்தியால தான் சாவு. உண்மைதான். புரியுதுங்களா? அதனால வந்து குற்றம் செய்யறதுக்கு அது வந்து ஆணவ கொலையாக இருக்கட்டும், எந்த கொலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி. நீ அந்த குற்றத்துக்குள்ள செயல் வந்து அந்த குற்றம் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு தீய எண்ணம். அந்த தீய எண்ணம் வச்சுட்டு நீ வந்து வேலை செஞ்ச அப்படின்னா, எல்லாமே வந்து அழிவு பாதையை நோக்கி தான் கொண்டு போகுமே தவிர, நல்ல பாதைக்கு வந்து உங்கள வந்து கொண்டு போகாது. அழிவு. என்னைக்கு ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள வந்து தீய எண்ணம் வந்துருதோ, அப்பவே வந்து அவன் அழிவு பாதையை நோக்கி போறான்னு அர்த்தம். அதாவது வந்து சட்டம் என்ன செஞ்சிடுச்சு, இந்த சமூகம் என்ன செஞ்சிடுச்சு அப்படின்றத விட, அவனுடைய பார்வை அவன வந்து பாத்தீங்கன்னா, அவனுடைய அழிவு பாதையை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். சட்டங்கள் வந்து பாத்தீங்க சட்டத்தின் மூலமாவும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஆட்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கினால், இந்த மாரி குற்றங்கள் வந்து நடக்காம இருக்கும். நிச்சயமா சார். சார் நெல்லை கவின்குமார் ஆணவ கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம்மா. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.